வணக்கம். நேதாஜி சுபாஷனினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன். முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன். சங்கரங்கோயில் சங்கர நாராயண சாமி கோயிலில் இப்போ வர்ற 10ஆம் தேதியிலிருந்து சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. 10ஆம் தேதி கொடியேற்றம். இந்த 10ஆம் தேதி கொடியேற்றம் யார் உபயதாரர் அப்படின்னு கேட்டால் கீதாஞ்சலி மில் ஓனர் தான் இதுக்கு உபயதாரர். கிட்டத்தட்ட 60 வருஷமாக அந்த பழக்க வழக்கம் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ சங்கரங்கோயில் பகுதியில் அந்த சங்கரங்கோயில் நகரத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இப்போ புதுசாக ஒன்று கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு மண்டகப்படி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோயிலில் ஒரு உரிமையை கேட்குறாங்க. இந்த உரிமையை அவங்க ப்ராப்பராக அறநிலையத்துறையிட்ட கொடுக்கலாம். அறநிலையத்துறை பரிசீலித்து அதுக்கு சட்ட விதிகளின்படி இடம் இருந்தால் அதை செய்யலாம். ஆனால் ஒருத்தருடைய உரிமையை பிடுங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடியேற்ற திருவிழா கீதாஞ்சலி மில் உரிமையாளர் அவங்க தலைமையில் தான் அது நடக்கணும். அவங்க தான் உபயதாரர். இப்போ புதுசாக ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அவங்களால நடத்த இயலல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களே சொன்ன மாதிரி கொண்டு மோசடி ஆவணங்களை உற்பத்தி பண்ணி அந்த உதவி ஆணையர் அவரும் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் போல தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ராஜலட்சுமி அவங்களும் பின்னணியில் இருந்து கொண்டு செயல்பட்டு இந்த தேவேந்திர குல சமூகத்திற்கு அந்த சங்கரங்கோயில் சங்கரலிங்கசாமி கோயிலில் ஒரு உரிமையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இந்த கொடியேற்ற திருவிழாவை இப்போ தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஒர்ஷிப் அப்படின்னு சொல்கிறான். இந்திய அரசமைப்பு சட்டப்படி சாமி கும்பிடுறது எல்லாருக்கும் சமமானது, அதில் சந்தேகம் கிடையாது. நாங்களும் வரவேற்கிறோம், எல்லாரும் சாமி கும்பிடணும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போய் சாமி கும்பிட வச்சு வருது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மண்டகப்படின்றது ஒருத்தருடைய உரிமை. அது மண்டகப்படி இஸ் நாட் பேசிக் ரைட்டு. அந்த மண்டகப்படியை ஒருத்தருக்கு ஒதுக்குறதோ ஒதுக்காமல் இருக்கிறதோ அறநிலைத்துறையும் இருக்கக்கூடிய மற்ற மண்டகப்படிதாரர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கலாம். இது யாரையும் கேட்காம திடுதுப்புன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அப்புராணி சாதி ராஜு சமூகம், அந்த சமூகத்திடம் இருந்து மண்டகப்படியை பிடுங்கி தேவேந்திர குலத்துக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தேர் பின்னாடி நம்ம இழுத்துட்டு போகும்போது தடி போடுறது காலங்காலமாக தலித் சமுதாயம் தான் இந்த தேருக்கு பின்னாடி தடி போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தடி போடுற ஒரு வேலையை இன்னைக்கு வேற ஒரு சமுதாயம் கேட்டால் இவங்க கொடுத்துருவாங்களா? அதுக்கு இந்த அறநிலைத்துறை என்ன பதில் சொல்ல போகுது? நாங்களே இப்போ எங்களுக்கு தடி போடுற உரிமை நாங்கள் தான் போடுறோம்னா இவங்க கொடுக்க போகிறாங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கொடியேற்ற திருவிழாவை ஒரு அப்புராணி சமூகம் ராஜு சமூகத்திட்டிருந்து பிடுங்கி ஒருத்தருக்கு வலுக்கட்டாயமாக இன்னொருத்தருக்கு கொடுத்தது இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய சதி இருக்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை பின்ன ஜாதிய பிரச்சனைகள் அந்த இடத்துல எழும். அதே போல் இப்போ ஏற்கனவே அந்த புறம்போக்கு நிலங்களில் அவங்க ஆக்கிரமித்து கடைகள் ராட்டினங்கள் இதெல்லாம் போட்டு பல லட்சங்களை வருமானமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கூட யாரும் தலையிடலை. ஏன்னா பெரும்பான்மையாக சங்கரங்கோயிலில் இருக்காங்க, சில பிரச்சனைகள் விடக்கூடாது என்பதற்காக ஒதுங்கி செல்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அப்புராணி சமூகத்திடமிருந்து உரிமையை தட்டி பறிக்க நினைத்தால் கண்டிப்பாக இந்த தேவர் சமுதாயமும் நேதாஜி சுபாஷனையும் விடாது. 10ஆம் தேதி என்று கீதாஞ்சலி மில் உரிமையாளர் தான் அந்த கொடியேற்றும் வைபவத்தை உபயதாரராக இருந்து செய்ய வேண்டும். அதை அவரை விடாமல் யாராவது தடுத்தால் அல்லது கடந்த 60 ஆண்டு கால பழக்க வழக்கத்தை மாற்ற முயற்சித்தால் அங்கு மிகப்பெரிய பிரச்சனை எழும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைத்து சட்ட பிரச்சனைகளும் நேதாஜி சுபாஷனை சந்திக்க தயாராக இருக்கிறது. ராஜு சமூகத்திற்கு குரல் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறேன். நன்றி.